உங்கள் டாக்ஸ் வாமிட் பண்ணால் அது எதனாலன்ட்டு உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்கிற 6 கலர் கேஜை வச்சு நீங்களே ஈஸியாக உங்கள் டாக்ஸ் இதனால தான் வாமிட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் க்ரீன் கலரில் வாமிட் எடுத்திருந்தா கண்டிப்பாக அவங்க நிறைய புல் சாப்பிட்ருப்பாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நிறைய பிளான்ட் வெரைட்டிஸ் இதில் ஆட் ஆகும். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கிளியர் லிக்விட் வாமிட், அதாவது கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும். இது எதனாலனா மெயின் காஸ் வந்து கேஸ்ட்ரிக் செக்ரீஷன், அதாவது இரைப்பை சுரப்பு. இது வந்து அவங்க வாமிட் எடுக்கிற மாதிரி இருக்கும், இப்படியே கக்குவாங்க. பட் ஆனால் வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் வராது. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அவங்க அது கக்கும் போது இது ஒரு ஒயிட் கலர் ஒரு ஜூஸ் மாதிரி வெளியே வரும். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரௌன் கலர், அதாவது பழுப்பு நிறத்தில் இருக்கும். இது எதனாலனா ஒரு டாக் வந்து வேகமாக சாப்பிடும் போது ஈசோஃபேகஸ், அதாவது உணவு குழாயில் மிச்சமான ஃபுட் இருக்கும். அது என்னென்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்குள்ளே போகாமல் இவங்க அவசரமாக சாப்பிட்டனால மொத்தமாக சாப்பிட்டது எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ ஃபோர்த் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வாமிட்டிங். இப்போ தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில காமன் காசஸ் ஆஃப் பிளட் வாமிட்டிங் என்னென்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொலாங்ட் ஆர் சிவியர் வாமிட்டிங். செகண்ட் ஒன் வந்து இன்டெஸ்டைனல் பேரசைட்ஸ். தேர்ட் ஒன் வந்து ஐபிடின்னு சொல்லுவோம், அதாவது இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ். ஃபோர்த் ஒன் வந்து ஹெமராஜிக் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ். ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் முழுங்கினாலுமே அவங்க வாமிட் ரெட் கலரில் தான் இருக்கும். இந்த கலரில் அவங்க வாமிட் எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் பக்கத்தில் போய் அது என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இமீடியட்டாக உங்கள் பக்கத்தில் இருக்க லோக்கல் வெட்டினரியன் கிட்ட கன்சல்ட் பண்ணிடுங்க. ஃபிஃப்த் ஒன் என்ன கலர்னு பார்த்துட்டிங்கன்னா பிளாக் கலர். இது வந்து கொஞ்சம் சீரியஸான கேஸ் தான். இது வந்து நிறைய மண் சாப்பிட்ருந்தாலுமே கண்டிப்பாக இந்த கலரில் தான் அவங்க வாமிட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன், இது ரொம்ப காமனான கலர் தான். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பெட்ஸ்கிட்ட பார்த்துருப்பீங்க, விச் இஸ் எல்லோ கலர். இந்த வாமிட்டோட கலர் ஏன் எல்லோவில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இது வந்து மெயினாக வந்து எம்டி ஸ்டொமக், இல்லைனா வந்து அலர்ஜிஸ், இல்லைனா வேரியஸ் கண்டிஷன்ஸ் லைக் வந்து பேன்கரைட்டிஸ், இன்டெஸ்டைனல் பிளாக்கேஜ், ஆர் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிசீஸாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இன்கேஸ் உங்கள் பெட்ஸ் ஏதாவது வாமிட் பண்ணியிருந்தா நான் சொன்ன கலர்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக அவங்க எதனால் வாமிட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி உங்கள் பெட்ஸுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க, எதர் ஸ்மால் அனிமல் ஆர் லார்ஜ் அனிமல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிடுங்க.